கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் 6.13. கண்ணு பாரு, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த parallelepiped whose edges are 2i cap minus 3j cap plus 4k cap, I cap plus 2j cap minus k cap and 3i cap minus j cap plus 2k cap. வால்யூம் ஆஃப் த parallelepiped 2 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் கேட்பாங்க. பார்த்துக்கோ, 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. மொதல் வெக்டரை ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். புரியுதா தங்கம்? ஆமாம். பி வெக்டர் ஈக்குவல் டு i கேப் ப்ளஸ்ஸு 2j கேப் மைனஸ் கே கேப்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்தது இது சி வெக்டர். சி வெக்டர் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது சி வெக்டர். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த parallelepiped. வால்யூம் ஆஃப் த parallelepiped வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை, பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் தான். வால்யூம் ஆஃப் த parallelepipedனாலே பாக்ஸு தான். ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்னாலும் பாக்ஸு தான். அப்போ நம்ம பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னா பாக்ஸ்னா என்ன? டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்டில் ஃபஸ்ட்டு ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 2 minus 3 4. அடுத்து பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 1 2 minus 1. சி வெக்டர் 3 minus 1 2. இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கன்னு ஜஸ்ட்டு. அப்போ இது +2 ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இது வழியாக போகிற இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். அப்போ இது அப்படியே பெருக்கினா 4. இங்கே பாருங்கள், பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ் 1 இன்ட்டு 1 1. கண்ணை இதுக்கு குறிய மாற்றக்கூடாது, இதுக்கு குறிய மாற்றணும். புரியுது தங்கம்? இது 4 பெருக்குனா ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ் 1. அடுத்து மைனஸ் ஆஃப், இந்த பாரு, இது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸுன்னு போடணும், இது மைனஸ். இங்கே இருக்கிற நம்பர் -3. புரியுதா? மறந்துடக்கூடாது சாமி. இப்போ இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இப்போ பார் 1 2 is 2 பெருக்கும்போது மைனஸ், குறிய மாற்றினா ப்ளஸ்ஸு, 1 3 is 3. புரியுதா தங்கம்? அடுத்தது +4 ப்ராக்கெட் போட்டு இந்த மூணாவது காலத்தை மறைச்சிக்கோ. இங்கே பார், இது மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 1 இன்ட்டு 1 1. இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு, பெருக்குனா ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினா மைனஸ். 3 2s are 6. சொல்லிப்பார், பெருக்கும்போது குறிய மாற்றும் போது அப்போ தான் வரும், இல்லைன்னா கண்டிப்பாக தப்பு வந்துடும். அப்போ நமக்கு சாமி, அப்போ +2 இன்ட்டு பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3a, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 5. அடுத்து ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு பாருங்கள், சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கணும். அப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ், மைனஸில் மொத்தமாக 7. இப்போ பெருக்குங்க, பார்த்தீங்கன்னா 3 2s are 6. அப்புறம் ப்ளஸ்ஸு, இது வந்து 15. புரியுதா சாமி? இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன வரும்? 4 7s are 28. அப்போ நமக்கு ப்ளஸில் பாரு 21 இருக்குது, மைனஸில் 28. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் மைனஸில் வரும். ஆனால் வால்யூம் வந்து மைனஸில் இருக்காது. அப்போ தேர்ஃபோர் வால்யூம் அப்படிங்கும்போது நம்ம அதை என்ன பண்ணிக்கணும்? மாடுலஸ் எடுத்துக்கணும். மாடுலஸ் ஆஃப் -7 ஈக்குவல் டு +7. நல்லா பார்த்துங்க, இந்த -7ஓட விட்டுறக்கூடாது. விட்டுறீங்கன்னா மார்க் குறைச்சிருவாங்க. வால்யூம் எப்பயுமே எதில் வரக்கூடாது? நெகட்டிவாக வால்யூம் இருக்காது. ஏரியாவோ வால்யூமோ நெகட்டிவில் வராது. அப்போ தேர்ஃபோர் நெகட்டிவில் வந்து அதுக்கு என்ன போட்டுக்கணும்? டிட்டர்மினன்ட் போட்டுக்கணும். அப்போ மாடுலஸ் போட்டுக்கணும். அப்போ மாடுலஸாக +7. இப்போ புரிஞ்சுதா சாமி?
வால்யூம் ஆஃப் த parallelepipedனாலே பாக்ஸ் தான், பாக்ஸ்னா டிட்டர்மினன்ட் தான். டிட்டர்மினன்டுடைய வேல்யூ வால்யூம் வந்து மைனஸில் வரக்கூடாது, அதனால் அதுக்கு மாடலஸ் போட்டு அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். இப்போ புரிஞ்சது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.